The story and characters are only imagined. முன்னொரு காலத்தில் ஒரு ஊர் மக்கள் சூரியனை கடவுளாக நினச்சி வழிபட்டுட்டு வந்தாங்க. எல்லாமே சூரியன் தான், சூரியன் இருக்கனால தான் உலகமே இருக்குன்னு நம்பினாங்க. அது உண்மைதான். அவங்க எந்த அளவுக்கு சூரியனை நம்பினாங்கன்னா, நமக்கு சந்திரனே வேணாம், எப்பவும் சூரியன் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சந்திரன் இல்லாமல் இரவு எப்படி வரும், அதை அவங்க மறந்தே போயிட்டாங்க. அந்த ஊரில் ரொம்ப பக்தியாக இருந்த ஒரு கணவன் மனைவி சூரியனை நோக்கி, சூரிய கடவுளே, எங்களுக்கு நீங்கள் மட்டும் போதும், எங்களுக்கு சந்திரன் வரவே வேண்டும். ஆமாம் சூரிய பகவானே, எங்களுக்கு நீங்கள் மட்டும் போதும். உடனே சூரிய பகவான் சந்திரனை கூப்பிட்டு பேசினார். சந்திரா, இந்த ஊர் மக்களுக்கு நான் மட்டுமே போதுமா, நீ வேண்டாம்னு சொல்றாங்க. அப்படியா? இது எப்படி சாத்தியமாகும்? நான் இல்லாமல் பூமியில் மக்கள் எப்படி வாழ்வார்கள்? அதை பத்தி உனக்கு தேவையில்லை, நீ வர வேண்டாம். சரி, இனிமேல் நான் வரமாட்டேன். சந்திரன் இந்த மாதிரி சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து போயிட்டாரு. சந்திரனே வராம ஃபுல் டே சூரியனே இருந்ததுனால மக்களுக்கு விடிஞ்சதும் தெரியல, நைட் ஆனதும் தெரியல. காலையிலேயே வெயில் ரொம்ப இருந்ததுனால வாங்க வேலை செய்ய முடியல அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நைட்டு அவங்களுக்கு தூக்கம் வருது, ஆனால் சூரியன் நைட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வேர்க்குது. ஃபேனே இருந்தாலும் ரொம்ப வேர்க்குதே, என்னடா பண்ணுறது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன்கிட்ட வரம் கேட்ட அந்த கணவன் மனைவி 2 பேரும் உடனே பேசிக்கிட்டாங்க. என்னங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம். பொழுதோடு சூரியன் இருக்கிறதுனால வெயில் தாங்க முடியலை, பகல் இரவு எதுன்னு தெரியலை, சந்திரன் இல்லாதது கஷ்டம்னு இப்போ தான் தெரியுதுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? கவலைப்படாத, நம்ம திரும்ப சூரிய கடவுளை கூப்பிட்டு சொல்லிடலாம், இது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நாங்கள் பண்ணினது தப்பு தான், சந்திரன் எங்களுக்கு வேணும்னு கேட்கலாம். சரிங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சூரியனை கூப்பிட்டாங்க. உடனே சூரியனும் வந்தார். சூரிய தேவா, எங்களை மன்னிக்கணும். சந்திரன் இல்லாமலும் இந்த பூமியில் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இனிமேல் நீங்கள் அவரையும் அனுப்பி வைக்கணும். ஆமாம் சூரிய பகவானே, உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். அடுத்து சூரியன் போய் சந்திரனை கூப்பிட்டாரு. சந்திரா, மக்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் இனிமே நீ வேணும்னு சொல்றாங்க. அதனால இனிமே நீ எப்பவும் போல போ. அதனால அந்த ஊர்ல எப்பவும் போல காலையில சூரியன், இரவு சந்திரன் எப்பவும் போல அந்த ஊர்ல வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எப்பவுமே நம்ம ஒரு பெரிய விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்தை கொடுத்துட்டு ஒரு சின்ன விஷயத்துல ரொம்ப சாதாரணமாக யோசிக்க கூடாது. இந்த உலகத்துக்கு எல்லாமே தேவைதான்.